ஆசிரியர் தகுதி தேர்வு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான 6ஆம் வகுப்பிலிருந்து முக்கிய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த பதிவு தான் பார்க்குறோம். உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறீங்க, எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி எது படிக்கணுனாலும் ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு பிரதானம். அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற அனைத்து கேள்விகளுமே இந்த புக் ஃபீடிங்கில் இடம்பெறும். நீங்கள் அதை தான் ரிவைஸ் பண்ண போகிறீங்க, தொடர்ந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த புக் ஃபீடிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இதில் 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் முக்கியமான கேள்விகள் கொடுங்க அப்படின்னு இது கேட்டிருந்தீங்க. அந்த பதிவு தான் பார்க்க போகிறோம். 30 ஒரு 90 100 வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 30 கேள்வி பார்க்கலாம். நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் தெரியுதா பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சரை ஒரு தடவை கேட்கும்போது சொல்லுங்கள். இல்லையா தெரியல அப்படின்னா நான் சொல்கிற ஆன்சரை சேர்த்து மெமரி பண்ணிக்கோங்க. கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போலேருந்து கூட நீங்கள் ஒரு மணி நேரம் படித்தா கூட அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். படிக்க தொடங்குங்க. படித்தவங்க ரிவைஸ் பண்ணுங்கள். மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். மேதினின்னு என்ன? உலகம். மாணிக்கம்ங்கிற இயற்பெயர் கொண்டவர் தான் இதை பாடினார். இந்த பாடலை பாடினது யார்? பாவலேறு என அழைக்கப்படும் பெருஞ்சித்திரனார். பாவலேறு சிறப்பு பெயர், மாணிக்கம்ங்கிறது இயற்பெயர். கனிச்சாறு நூல்கள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஆன்சர் 8 தொகுதிகளாக. கனிச்சாறு மொத்தம் 8 தொகுதிகள் இருக்குது. பெருஞ்சித்திரனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். 4வது கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன? இடஞ்சுழியா வலஞ்சுழியா? வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. 5வது கேள்வி. வாழ்வின் நிறை குறைகளை உணர்வில் கலந்து கூறுவது எது? கொஷின் பேப்பரையும் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2-3 கேள்வி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் யோசித்து ஆன்சர் பண்ணுறாப்புல இருக்கும். வாழ்வின் நிறை குறைகளை உணர்வில் கலந்து சொல்கிறது எது? நாடகத்தமிழ். உணர்வில் கலந்து கூறுவது நாடகத்தமிழ். அடுத்து 6வது கேள்வி. மொழியை கணினியில் பயன்படுத்துவதற்கு அது எத்தன்மையில் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும்? அது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கணும்? மொழியை கணினியில் பயன்படுத்த அது ஒலிகள் அடிப்படையிலா எண்கள் அடிப்படையிலா? ஆன்சர் எண்கள் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். 7வது கேள்வி பாருங்கள். திரவ பொருட்களின் அளவை எவ்வளவு அழுத்தினாலும் சுருக்க முடியாது என்ற கருத்தை கூறியவர் யார்? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அந்த பாடல் வரிக்கான பொருளை தான் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது யார்? திரவ பொருட்களை அமுக்க முடியாது, குறைக்க முடியாதுன்னு சொன்னது ஔவையார். அடுத்து நெடுவெல்லூசி நடுவசி பறந்த வடு. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொன்ன தொடர் யாரோடது, எந்த நூலோடதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுவெல்லூசி. ஆன்சர் 10. ஆன்சர் 10. அடுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்து என்னது? கை நொடிக்கும் அளவுக்கும் கண் இமைக்கும் அளவுக்கும் தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். ஆயுத எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை? ஆயுத எழுத்தை சொல்லி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஆயுத எழுத்து ஒரு ஃபுல் லெட்டர் அளவுக்கு ஒழிக்காது, பாதியிலே நின்றோம். அதனால் அது அரை மாத்திரை. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை, ஃபேஸ்புக்னா முகநூல், ஆப்னா பயன்பாடு, வாட்ஸ்அப்னா புலனம்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்னா செயலி, பயன்பாடு கிடையாது. அப்போது ஆன்சர் ஆப் அப்படிங்கிறது தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போது சி தான் ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன? ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காரு. அழகிய பெரியவன், இவரோட இயற்பெயர் என்ன? அரவிந்தன். இது 11ல் இருந்த புக்கு, 11ல் இருந்தது எடுத்து 6க்கு கொடுத்துருக்காங்க. அரவிந்தன். படிக்கலைன்னா இதை வச்சு படிச்சுக்கோங்க. 2 வரி தான், ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர் யார்? தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன். அடுத்து 13வது கேள்வி. அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தமான நூல் எது?
அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தமான நூல் திருக்குறள். திருக்குறள். இதோட இன்னொன்று இருக்குது, என்னது? விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலும் இவருக்கு பிடித்த நூல். அடுத்து நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துன்பம். ஆன்சர் துன்பம். தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்று கூறியவர் யாரு? ஔவையார். அடுத்து குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூட முடியவில்லை என்னும் வரிகள் இடம்பெறும் படைப்பின் ஆசிரியர் யார்? ஏதிலியாய் குருவிகள் எங்கேயோ போயின அப்படின்னு முடியும் அந்த பாடல். அதற்கு அழகிய பெரியவன், அரவிந்தன் என்னும் இயற்பெயர் கொண்ட அழகிய பெரியவன் தான் இந்த பாடலை பாடினது. ஏதிலி குருவிகள். அடுத்து உலக சிட்டுக்குருவி நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவி நாள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2.0 2.0 எடுத்தாங்க இல்லையா சங்கர், அதான் வந்து மார்ச் 20 தான் வந்து உலக சிட்டுக்குருவி நாள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு 10 இருக்குது சார்பெழுத்துக்கள். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் ஆகியவை எதன் வேறு பெயர்கள்? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் தான் அழைக்கப்படுது. எதுக்கு இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா அவங்க வந்து இது என்னென்ன மாறுபட்டது எதுன்னு கூட கேட்பாங்க. இது எல்லாமே வேறு பெயர் தெரிஞ்சுக்கோங்க. முப்புள்ளினாலும் ஆயுத எழுத்தை தான் குறிக்கும். முப்பாற்புள்ளி தனிநிலைன்னு சொன்னாலும் அகேனம்னு சொன்னாலும் ஆயுத எழுத்தை தான் குறிக்கும். அடுத்து விண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இந்த குறள் எதை வலியுறுத்துகிறது? இந்த குறள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா? எதை வலியுறுத்துகிறது? மழையின் இன்றியமையாதமையை. இந்த உலகம் முழுக்களும் உலகத்தை சுற்றிலும் தண்ணி இருக்குது, இருந்தாலும் மழை பெய்யுது, மழை பெய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? சுற்றி தண்ணி இருந்தாலும் நம்ம நடுப்பற நின்று பசியால் தான் வாடணும். அப்போ எந்த நீரை சொல்லுது? மழையின் இன்றியமையாமையை இந்த குறள் விளக்குது. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எதன் பொருள்? எந்த நூலை வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புங்கிற பெயர்லேயே வந்திருக்கு? ஆன்சர் ஆசாரக்கோவை அப்படிங்கிறது தான் நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. முத்தேன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முத்தேன், முத்தேன், கொம்புத்தேன், மழைத்தேன், கொசுத்தேன் அப்படிங்கிறது தான் வந்து முத்தேனில் வரும். ஆன்சர் பி தான் ஆன்சர். கரெக்டாக சொன்னீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே கேட்குற ஒரு கேள்வி. பாருங்கள், அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாபுக்கு லாரி போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் லாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கூட சொல்லலாம். லோரி, பஞ்சாபில் லோரி, குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு அழைக்கப்படுது அறுவடை திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இது போகி பண்டிகையை குறிக்கிறதுக்கு சொல்கிறது நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்கிறது நன்னூல். 26வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். விண் நின்று டேஷ் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று டேஷ் பசி. திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லலாம். விண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதே குறள் தான் முன்னாடி கொடுத்துருந்தோம்ல. அப்போது கேள்வியை கரெக்டாக கவனிங்க. கொஷின் பேப்பரும் இப்படி தான் இருக்கும். அடுத்து 27வது கேள்வி. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் டேஷ் தான். ஆன்சர் எலும்பும் தோளும் தான். எலும்பும் தோளும் தான். அடுத்து 28வது கேள்வி. அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெறுபவர் யார்? பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த சதாவதானிங்கிறத கூட டேஷில் கேட்டுடலாம். 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுறவங்க தான் வந்து சதாவதானிங்கிற பட்டம் வாங்குவாங்க. அந்த பட்டத்தை வாங்கினது யார் அப்படின்னா காப்ப செய்குத்தம்பி பாவலர். காப்ப செய்குத்தம்பி பாவலர். அடுத்து 29வது கேள்வி. நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருதை எந்த ஆண்டில் வழங்கியது?
ஆன்சர் 1976 கொடுத்துச்சு. 1976 வழங்கியது. இது மட்டும் இல்லாமல் காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. மதுரையில் இருக்குது. காமராஜர் வாழ்ந்த இல்லம் சென்னையிலையும் விருதுநகர்லையும் இருக்குது. ரெண்டுத்தையுமே அரசுடைமை ஆக்கிட்டாங்க. மெரினா கடற்கரையில் இருக்குது. பீச்சில் சிலை இருக்குது. சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் காமராஜர் பெயர் வச்சுருக்காங்க. மணிமண்டபம் 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2 கட்டினாங்க. கன்னியாகுமரியில் இருக்குது மணிமண்டபம். காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 30வது கேள்வி பாருங்கள். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பழமையான நூலகம் வேறு, பெரிய நூலகம் வேறு. பெரிய நூலகம் சீனாவில் இருக்குது. பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க 6th. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? இல்லை தமிழ்நாட்டின் பழமையான நூலகம் எதுன்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் எங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ நான் கேட்டேன் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லைப்ரரி தான். அந்த எந்த லைப்ரரின்னு ஆன்சர் பண்ணுங்கள். இதோட 30 கேள்விகள் முடியுது. உங்களுக்கு எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். எப்படியாவது படிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. யாரை கேட்கணும், இவங்களை கேட்கலாமா வேணாமா, இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற டயத்தில் அதை செஞ்சுட்டு போயிடுங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். யோசிக்காமல் படிங்க. நன்றி, வணக்கம்.